உலகத்தில் நிறைய பேரால் பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிப்டோ கரன்சி தான். இந்த கிரிப்டோ கரன்சி இந்தியாவுக்கு வரப்போகுது. குறிப்பாக இந்தியாவே டிஜிட்டல் ரூபாய் அப்படிங்கிறத வெளியிட போகிறாங்க இப்படின்னு பரபரத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கிரிப்டோ கரன்சியில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், சீக்கிரமாக இதுக்கு தடை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு ஒரு செய்தித்தாளில் வந்திருக்கு. இது உண்மையான செய்தியா இல்லை இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது பிளான் இருக்கா? மிகப்பெரிய டாபிக், அதுக்கான சின்ன தொடக்கம் தான் இது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரெண்டாயிரத்தி 10 நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிற ஒரு வார்த்தை கிரிப்டோ கரன்சி, பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான். இந்த கிரிப்டோ கரன்சினா என்ன, பிளாக் செயின் டெக்னாலஜினா என்ன, டோக்கன்னா என்ன, இது வழியாக எப்படி வர்த்தகம் நடக்குது, இது எல்லாம் பலருடைய கேள்வி. நிறைய பேருக்கு இன்னும் அது புரியாமையே இருக்குது. ஸோ உங்கள் கேள்வி என்ன? கிரிப்டோ கரன்சினா என்ன ப்ரோ, இல்லை இந்த டோக்கன்னா என்ன ப்ரோ, இந்த மாதிரி பிட்காயின் இருக்குது, பிட்காயினுக்கு கீழே கிட்டத்தட்ட இப்போ நம்ம இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற மார்க்கெட் எடுத்து பார்த்தோம்னா 6000க்கும் மேற்பட்ட கரன்சிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்தியாவினுடைய ரூபாய் இல்லாட்டி அமெரிக்காவினுடைய டாலர், இதே மாதிரி கிரிப்டோ கரன்சிலையும் நிறைய வகைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய வகைகள்னா யார் வேணாலும் இந்த கிரிப்டோ கரன்சியை உருவாக்க முடியுமா, நான் உருவாக்க முடியுமா, நான் இந்த கிரிப்டோ கரன்சியில் பெரிய ஒரு பணக்காரனாக மாற முடியுமா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கும். அத்தனை கேள்விகளையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் யூஸ் பண்ணலாம். ஒரு கேள்வியை போட்டுட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அந்த கேள்விக்கு பதிலாக இன்னும் 1, 2, 3 வெறும் 3 தினங்களில் வரக்கூடிய டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். கிரிப்டோ கரன்சி, பிளாக் செயின் மிக முக்கியமான டாபிக்ஸாக இருக்க போகுது. அப்படின்னா இந்த பதிவு அரசாங்கம் எடுத்திருக்கிற முடிவு என்ன, இந்த முடிவுனால கிரிப்டோ கரன்சியில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்ப்பா, எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் மட்டும்தான். எல்லாருமே நிறைய பேர் இப்போ கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்தியாவினுடைய நிதி நிலைமைக்கு, ஸ்திரத்தன்மைக்கு இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்நாள் RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பாருங்க, அதனுடைய கவர்னராக இருக்கட்டும் இல்லை முன்னாள் கவர்னராக இருந்த ரகுராம் ராஜன் அவர்களாக இருக்கட்டும், 2 பேருமே ஒரே ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. கிரிப்டோ கரன்சி நம்முடைய மேக்ரோ எக்கனாமிக் அப்படின்னு சொல்கிற அந்த எக்கனாமிக்கு பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். மேக்ரோ எக்கனாமிக் ஒரு எக்கனாமிக் டேர்ம் தான். மேக்ரோ எக்கனாமிக் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வர்த்தகம் இல்லை நம்முடைய பொருளாதாரம் இங்கே இருக்கக்கூடிய RBI இருக்கட்டும் இல்லாட்டி அந்த வட்டி விகிதத்தை பேஸ் பண்ணியும், அதே மாதிரி உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து விதமான உற்பத்தி பொருளை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த உள்நாட்டு உற்பத்தி, வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லும்போது இது இரண்டுலேயுமே எது வராது? கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது வராது. கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ஒரு தனி உலகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தனி உலகத்தில் பல மனிதர்கள் செல்லும்போது இந்தியாவில் சாதாரண மக்களுடைய உலகம் பாதிப்படையும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கிரிப்டோ கரன்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் கிரிப்டோ கரன்சியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை அதில் லாபம் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இதை ரெகுலேட் பண்ண வேண்டியது மிக முக்கியமான கடமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருந்துச்சு. இந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஸ்டடி பண்ணுறாங்க. சொல்லப்போனால் நவம்பர் 16ஆம் தேதி கிரிப்டோ கரன்சியினுடைய மிக முக்கியமான ஒரு கூட்டமைப்பு இருக்குது. BACC அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ அசெட் கவுன்சில். ஸோ இந்த BACC கூட நம்முடைய மத்திய அரசாங்கத்தை சேர்ந்த பல அமைச்சர்களும் என்ன செய்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மொத்தமாக இந்த பிளாக் செயின், கிரிப்டோ கரன்சி இதெல்லாமே நம்ம தடை விதித்திடலாமா அப்படிங்கிறது தான் அந்த டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷன் போது நிறைய பேர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், தயவு செஞ்சு பிளாக் செயின் இல்லாட்டி இந்த கிரிப்டோ கரன்சிக்கு தடை விதிச்சிடாதீங்க, அதுக்கு பதிலாக அதை ரெகுலேட் பண்ணி நல்ல முறையில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். இதுக்காக நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நடைபெற போகுது நவம்பர் 29ஆம் தேதி. இந்த நவம்பர் 29ஆம் தேதி நம்ம எதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா கிட்டத்தட்ட 26 மசோதாக்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் மிக முக்கியமானது தான் இந்த வேளாண் சட்டம். 3 வேளாண் சட்டம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 3 வேளாண் மசோதா அப்படியே நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு 700க்கும் அதிகமான விவசாயிகள் அவங்களுடைய உயிரை இழந்து அவங்களுடைய உரிமைக்காக போராடினார்கள். அதன் பிறகு மத்திய அரசாங்கம் எல்லா வேளாண் சட்டத்தையும் நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததா மெயின் டாப்பிக்கா, ஹாட் டாப்பிக்கா எது இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சியினுடைய மசோதா தான். இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லும்போது அதாவது கிரிப்டோ கரன்சி அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஒஃபிஷியல் டிஜிட்டல் கரன்சி பில் 2021 அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. ஸோ டிஜிட்டல் கரன்சி, ஒஃபிஷியல் டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிற அந்த டேர்மை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ RBIயே ஒழுங்குபடுத்தப்பட்ட கிரிப்டோ கரன்சியை அறிமுகம் செய்ய போகிறார்கள். இல்லை அவங்க ஒரு பிளாக் செயின் மெத்தடில் புதிய ஒரு கிரிப்டோ கரன்சி டிஜிட்டல் ரூபாயை அறிமுகம் செய்ய போகிறாங்க.
டிஜிட்டல் ரூபாயா அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்விக்கு சீனாவில் ஆல்ரெடி டிஜிட்டல் யுவான் அப்படிங்கிறத அறிமுகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வங்கிகள் இந்த டிஜிட்டல் யுவானை கொஞ்சமாக செயல்முறைப்படுத்தி டெஸ்டிங் ஃபேஸில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நாமும் என்ன செய்யணும், பிளாக் செயின் டெக்னாலஜியில் டிஜிட்டல் ரூபாய் எல்லாமே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்திய அரசாங்கத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை. இப்படி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற தனியார் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்த வேண்டும். தனியார் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் கிட்டத்தட்ட 6000க்கும் அதிகமான கிரிப்டோ கரன்சிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை ஒழுங்குபடுத்தணும்னா பல கிரிப்டோ கரன்சியும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், தடைப்படுத்த வேண்டியதாக இருக்கும். நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் அப்படின்னு சொல்லும்போது லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரே ஒரு தில்லாலங்கடி வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்குவிட் கேம் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது தான். ஸ்குவிட் கேம் நெட்ஃப்ளிக்ஸில் சக்கப்போடு போட்ட ஒரு சீரீஸ். அந்த சீரீஸை பார்த்த உடனே ஒரு நபர் என்ன செய்கிறாரு, நானும் கிரிப்டோ கரன்சியை தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்குவிட் கேம் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற ஒரு கரன்சியை தயாரிக்கிறாங்க. நிறைய பேர் இந்த ஸ்குவிட் கேம் அப்படிங்கிற அந்த சீரீஸ் ஹிட் அடிச்சதுனால இந்த ஸ்குவிட் கேம் கிரிப்டோ கரன்சியை வாங்க ஆரம்பிக்கிறாங்க, இல்லை அதில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணி பல $1000 அதில் வந்த உடனே இந்த ஸ்குவிட் கேம் அப்படிங்கிற அதை தயாரித்தவர்கள் அப்படியே ஓடிட்டாங்க, வேனிஷ் ஆயிட்டாங்க. இவங்க கிட்ட டோக்கன் இருக்குது. இந்த டோக்கன் என்ன, கிரிப்டோ கரன்சி என்ன அப்படிங்கிறதுலாம் நான் விலாவரியாக சொல்கிறேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நான் இத்தனை ரூபாய் கொடுத்துருக்கேன்ப்பா, நான் இத்தனை கிரிப்டோ கரன்சி ஸ்குவிட் கேமினுடைய கிரிப்டோ கரன்சியை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற அந்த லிஸ்ட் இருக்குது. ஆனால் ஸ்குவிட் கேம் அப்படிங்கிற கிரிப்டோ கரன்சியை இல்லாமல் போயிருச்சு. நிறைய பேருக்கு இது பெரிய பாதிப்பாக இருந்துச்சு. இதனால் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது மேலே நம்பிக்கை இழந்தார்கள். ஸோ இதே மாதிரி போலியான நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்குது. அதை முதல்ல தடைப்படுத்த வேண்டும். இதுதான் அந்த மசோதா சொல்லக்கூடிய முதல் விஷயமா இருக்க போகுது. அடுத்ததா இந்திய அரசாங்கத்தின் சார்பாக ஒரு கிரிப்டோ கரன்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதை அஃபிஷியலாக நம்ம வாங்கலாம் விற்கலாம் அப்படின்னு சொல்லி பங்கு வர்த்தகம் மாதிரி கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் அப்படிங்கிறத இந்தியா ஆரம்பிக்கும். அந்த வர்த்தகத்தில் நம்ம ஈடுபடலாம். சரி, பல நாடுகள் இப்போ நிறைய கிரிப்டோ கரன்சிக்கு, உதாரணத்துக்கு பிட்காயின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிட்காயினுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க, அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னா அதை இந்தியாவில் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு பிட்காயின் இருக்குது, இந்த பிட்காயினுக்கு இத்தனை ரூபாய் அப்படின்னு சொல்லி என்னால் என்ன செய்ய முடியாது, இங்கே வர்த்தகம் செய்ய முடியாது. ஸோ எந்த பிட்காயினையும் நேரடியாக இந்தியாவுக்குள்ளே வர்த்தகம் செய்யக்கூடாது. அப்படி வர்த்தகம் செய்வதாக இருந்தால் மணி லாண்ட்ரி கேஸில் நீங்கள் பதிவு செய்யப்படுவீர்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 வருட சிறை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் உங்ககிட்ட பிட்காயின் இருக்குது, அந்த பிட்காயினை அமெரிக்கா கூட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொள்ளலாமா அப்படின்னு கேட்டால் அது செய்ய முடியும். ஏன்னா அமெரிக்காவில் அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி. ஸோ வெளிநாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சியை வெளிநாட்டு பணமாக நம்ம பயன்படுத்தலாமே தவிர உள்நாட்டு வர்த்தகத்தில் பயன்படுத்தக்கூடாது. இதுதான் முதல் ரெகுலேஷனாக வரப்போகுது. நான் டைரெக்டாக ஒரு விஷயத்த சொல்கிறேங்க. அமெரிக்க டாலர் உங்கள் கையில் இருக்குது. உங்கள் கையில் இருக்கிற அந்த அமெரிக்க டாலரை போய் உங்கள் தெருமுனையில் இருக்கக்கூடிய ஒரு வியாபாரிட்ட 1 கிலோ தக்காளி தாங்க அப்படின்னு சொல்லி இந்த டாலரை கொடுத்தீங்கன்னா அவர் என்ன செய்வார், வாங்க மறுப்பார். ஏன்னா எங்கள் நாட்டில் இது செல்லா காசுப்பா, எங்கள் நாட்டில் இது வெறும் பேப்பர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த டாலரை நம்ம எக்ஸ்சேஞ்சில் கொடுத்து அந்த டாலருக்கு நிகரான இந்திய பணத்தை வாங்கி இந்திய பணத்தை தெருமுனையில் இருக்கக்கூடிய வியாபாரிக்கு கொடுத்தோம்னா அதை அக்செப்ட் பண்ணுவார். இதே மாதிரி தான் அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சியை நீங்கள் வச்சிருக்கலாம், டாலரை நீங்கள் வச்சிருக்கலாம், ஆனால் அதை வர்த்தகம் பண்ண முடியாது. அந்த கிரிப்டோ கரன்சியை எங்கேயாவது கொடுத்து இந்தியாவினுடைய கிரிப்டோ கரன்சியாகவோ இல்லை இந்தியாவினுடைய டிஜிட்டல் மணியாகவோ மாற்றி நீங்கள் என்ன செய்யலாம், வர்த்தகம் செய்யலாம். இது இந்தியாவினுடைய ரெகுலேஷன், ஆர்பிஐனுடைய டைரக்ட் ரெகுலேஷனுக்கு கீழே வரப்போகுது. அப்படின்னா இந்த ஒரு மசோதா சட்டமாக மாற்றப்பட்டு விட்டால், கிரிப்டோ கரன்சியினுடைய இந்த பில் சட்டமாக மாற்றப்பட்டு விட்டால் என்ன நடக்கும்? 90 தினங்களில் நீங்கள் என்னென்ன கிரிப்டோ கரன்சியில் முதலீடு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தது பிறகு தான் உங்களுடைய கிரிப்டோ கரன்சி அக்கௌண்ட் அப்படிங்கிறது வெரிஃபை செய்யப்படும். இல்லைனா நீங்கள் ஏதாவது வர்த்தகம்லாம் செய்ய நினைச்சிங்கன்னா அதுவும் இல்லீகலாக மாற்றப்படும். எந்த மாதிரியான கேஸ் உங்கள் மேலே போடப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்ற நினைத்து விட்டாய் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே மிக தீவிரமான கேஸ் எல்லாமே பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த சட்டம் உருவாக்கி தரும். ஸோ டோட்டலாக கிரிப்டோ கரன்சி மசோதா அப்படிங்கிறது பல கிரிப்டோ கரன்சி, தனியார் கிரிப்டோ கரன்சிஸ் அப்படிங்கிறத தடைப்படுத்துவதற்கும், அனுமதிக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறதை ஒழுங்குபடுத்துவதற்கும், இந்தியாவினுடைய கிரிப்டோ கரன்சியை அறிமுகம் செய்வதற்கும், அதே மாதிரி யாரும் ஏமாந்து விடக்கூடாது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் அழுத்தமாகவும் சொல்வதற்கான ஒரு மசோதாவாக இருக்க போகுது. எப்பா
இந்த மசோதா ஒரு நல்ல மசோதா தான். இது வந்தாதான், இப்படி ஒரு சட்டம் ஒரு மசோதா வந்தாதான் இதில் பிரச்சனைகள் இருக்கலாம், அதை அடுத்த வருடம் இல்லாட்டி அதுக்கு அடுத்த வருடம் அதை மாற்றிக்கொள்ளலாம். இந்த சட்டத்தை எதிர்த்தும் போராட ஆரம்பிச்சிடாங்க. கிரிப்டோ கரன்சி சொல்லப்போனால் அரசாங்க அனுமதி இல்லாமல் நடத்தப்படும் சிட்ஃபண்ட்ஸுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ரகுராம் ராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சிட்ஃபண்ட்ஸ், ₹1 போடுங்க 10 ரூபாயா திருப்பி தருவோம் அப்படின்னு சொல்லி பல லட்சம் நபர்கள் ஒரு ரூபாயா போடும்போது 10 பேருக்கு லாபம் கிடைக்கும், மீதம் இருக்கும் லட்சக்கணக்கான நபர்களுக்கு நஷ்டம் கிடைக்கும். சிட்ஃபண்ட்ஸை சார்ந்தவர்கள் காலி பண்ணி போயிடுவாங்க. இதே மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ் வர்த்தகத்திலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சமாக தப்பிச்சுக்கோங்க. இப்போ உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் வந்திருக்கும். நான் நிறைய டேர்ம் சொல்லியிருக்கேன். மேக்ரோ எக்கனாமிக் அப்படிங்கிற ஒரு டேர்ம், கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற டேர்ம், பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு டேர்ம், அதே மாதிரி டோக்கன் அப்படிங்கிற ஒரு டேர்ம், இதே மாதிரி ப்ரைவேட் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஆழமாக தெரிய வேண்டும், இல்லை நானும் ஒரு கிரிப்டோ கரன்சியில் முதலீடு பண்ணலாமா, அதுக்கான பேசிக்ஸ் என்ன, இப்படி எந்த கேள்வியாக இருந்தாலும் கீழே ஒரு கேள்வி ப்ளஸ் ஒரு லைக் பட்டன். எந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லாரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.